இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பேராற்றல் வாய்ந்த சகோதரர் தஞ்சை மண்டல பூர்வ பௌத்த சங்கத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பேரறிவாளன் பாஸ்கரன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தோழர் ரா பிரசித்தி சாக்கியா அவர்களே, ரா கலைவாணன் அவர்களே, தியாகர் ரஜினிகாந்த் அவர்களே, தோழர் வாஞ்சை பா கரிகாலன் அவர்களே மற்றும் இந்த ராசம்மா காவியம் என்கிற ஒரு உன்னதமான ஒரு நூலை எழுதி இந்த வெளியீட்டு விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தஞ்சை மண்டல பூர்வ பௌத்த சங்கத்தினுடைய 5 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களே, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக வழங்கப்பட்ட அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பௌத்த ஆர்வலர்களே, சமூக ஆர்வலர்களே, கிராமவாசிகளே, கிராம பொறுப்பாளர்களே, மகளிர்களே, பெயர் அறிவிக்க முடியாவிட்டாலும் உங்கள் அன்பான வருகைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி அமரலாம் என்று விரும்புகின்றேன். இந்த நிகழ்வினை பார்க்கும் பொழுது நமது சமுதாயத்தில் நமது உறவினர்கள், சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஆற்றல் மிக்க சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பது இங்கே தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஏனென்று கேட்டால், சாதாரணமாக நமது கிராமங்களிலே நடக்கின்ற திருமணம் அல்லது காதணி விழா அல்லது இது போன்ற நினைவு நாள், நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நாள் அன்றைக்கு பெரும்பாலான நிகழ்வுகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமா இருக்கும், ஒரு எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி திருமணம் போன்ற நிகழ்வுகள் கூட அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நம்முடைய மக்கள் தற்போது பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த கோட்பாடு, சில மதங்களை தவிர மற்ற மதங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களை ஏமாத்தி சுரண்டி சாப்பிட்டுட்டு நம்ம நிம்மதியா வாழணும். கோட்பாடு அப்படி இருக்கும்பொழுது இதுதான் உண்மை. இதை வேற மாற்று கருத்து யாராவது இருந்தா நான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்கிட்ட நீங்க அதை பத்தி நம்ம கலந்து வரலாம். அந்த மதத்தினுடைய உண்மையான அடிப்படையான கோட்பாடு என்னன்னா, யாரு திறமையாக ஏமாற்றுகிறார்களோ அவங்க தலைவராக இருக்கலாம். நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அதோட சாராம்சம், அடிப்படை கொள்கையை பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். யாரை வேணாலும் ஏமாத்தலாம். எவன் திறமையா அடுத்தவன் ஏமாத்தி முன்னுக்கு வரானோ அவன் தான் அங்க தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை கொள்கையுடைய அந்த நம்ம மக்கள், தற்போது இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கிடையே எப்பொழுதுமே ஒரு போட்டியும் சண்டைகளும் இது மாதிரியான ஒரு போக்குகள் எந்த நேரத்திலும் விலகிக் கொண்டே இருக்கின்றது. அவங்க எப்படி பாத்தீங்கன்னா, அவங்க எப்போதும் யார் ஏமாறுவாங்க அந்த நேரத்துல நம்ம முன்னுக்கு வந்துடலாம், யாரு கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பாங்க, அப்ப நம்முடைய
கைவரிசையை காட்டி நம்ம அந்த ஆதிக்கத்துக்கு வந்து விடலாம் என்கிற அந்த சிந்தனை எல்லாருடைய மனதிலும் இருக்கின்றது. அதனாலதான் அந்த அமைதியின்மை காணப்படுகின்றது. எங்க பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு நல்ல நிகழ்வா இருக்கட்டும் அல்லது கெட்ட நிகழ்வா இருக்கட்டும், எந்த நிகழ்வா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்காது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னா அதான் அந்த அடிப்படை கோட்பாடு அவர்களுக்குள்ளாகவே இருக்கிறது. அதுதான் காரணம். ஆனா இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாக, எவ்வளவு ஒரு கல்வி ரீதியாக, எவ்வளவு ஒரு சான்றோர்கள் இங்கே வந்து அமர்ந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாத ஒரு அருமையான ஒரு முறையிலே இந்த நினைவஞ்சலி ஒரு புத்தக வெளியீட்டுடன், அதுவும் இந்த மரியாதைக்குரிய அம்மையார் ராசம்மா அவர்களுடைய பேரன் தன்னுடைய பாட்டி தன்னை வளர்த்த விதம், தன்னுடைய உருவாக்கிய அந்த விதத்தை எண்ணி அவருக்கு காணிக்கை செலுத்துகின்ற அளவிற்கு இந்த நூலை ஒருவர் இயற்றி தன்னுடைய பாட்டியினுடைய நினைவு நாளில் அதை வெளியிடுகிறார் என்றால் அவருடைய அந்த அறிவாற்றலையும் அவருடைய பண்பையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த நாம் பின்பற்றக்கூடிய இந்த அமைப்பில் உள்ள சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள் அனைவரும் நாம் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை உலக பேராசான் சித்தார்த்த கௌதம புத்தருடைய புனிதமான அந்த தம்ம கொள்கை பின்பற்றுவதன் காரணமாக இந்த நிகழ்வு இப்படி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர் அவர்கள் இதற்கு முன்பாக ஒரு 3 நூல்கள் வெளியிட்டிருக்கின்றார். தமிழகத்திலிருந்து ஒரு தேசிய கட்சி காத்திரிக்குட்டி, குறியெடுத்து காத்திரிக்குட்டி, அதுக்கு அடுத்ததாக தற்போதைய மானுட விடியலுக்கான ஒற்றை மார்க்கம் பௌத்தம் என்கிற நூல், அதைத் தொடர்ந்து 4வது நூல். ஒரு பேரறிவாளன் பாஸ்கரன் அவர்னாவை பற்றி ஒரு சில செய்திகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவருக்கும் எனக்குமான ஒரு நட்பு ஒரு சில ஆண்டுகளாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பார்ப்பதற்கு நாங்கள் நெடுநாள் பழகியவர்கள் போல உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஆண்டுகளாகத்தான் நாங்கள் பேசி பழகிக் கொண்டிருக்கின்றோம். பேச ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் தொடர்ந்து இது போன்ற பணியில தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதற்கு முன்பாக நான் 2018 ஆண்டிலே இந்த பௌத்தத்தை குறித்து அதற்கான உறுதிமொழி ஏற்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். காரைக்காலில் பௌத்தம் ஒரு அறிமுகம் என்ற ஒரு கருத்தரங்கம் ஒன்றை நடத்திய போது அங்கே நான் கலந்து கொள்ளும் பொழுது தோழரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு நாம் அனைவரும் இணைந்து இந்த தஞ்சை மண்டல பூர்வ பௌத்த சங்கம் என்கிற சங்கத்தை அமைப்பு நாம் எல்லாரும் இந்த மக்களுக்கான ஒரு சிறந்த வழியை வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டும். தோழர், நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட முடியுமா என்னிடம் என்று அன்போடு என்னை கேட்டுக்கொண்டார். இது போன்ற ஒரு பொறுப்புள்ள இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தார்மீக கொள்கையாக இருந்ததனால் அதை நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். என்னால் முடிந்த அளவு நான் செயல்படுகிறேன் தோழர் என்று ஏற்றுக்கொண்டு அன்றையிலிருந்து இந்த சங்கத்தை மிக சிறப்பாக திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பாளர், அதற்கான ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர், அதற்கான பிரச்சார கூட்டங்கள் போன்றங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு கட்டமாகத்தான் இந்த பிரச்சார நூல் தோழர் அவர்கள் ஏற்றி தற்பொழுது வெளியிட்டோம். இப்போது தொடர்ந்து நம்முடைய மக்களை, தமிழ் மக்களை சரியான ஒரு பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்கிற தீவிர ஒரு உந்துதலோடு நாங்கள் இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கான விளைவுகளும் அதற்கான மாற்றங்களும் சமுதாயத்திலே மாறுவதை அல்லது மாற்றங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். செல்லும் இடமெல்லாம் அங்கே மக்கள் ஆர்வத்தோடு ஒன்று திரண்டு எங்களுடைய கருத்துரையை ஏற்றுக்கொள்கிறார்கள், எங்களை வரவேற்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற கூட்டங்களை நிகழ்த்துங்கள், நாங்களும் வந்து கலந்து கொள்கின்றோம் என்று ஆர்வத்தோடு எங்களை வரவேற்கின்றார்கள் என்கின்ற போது மக்கள் எந்த அளவிற்கு உலக பேராசான் சித்தார்த்த கௌதம புத்தரின் ஆலோசனைகளை, அவருடைய போதனைகளை எந்த அளவுக்கு மக்கள் மதிக்கிறார்கள் என்று எங்களால் காண முடிகிறது. ஏனென்றால் அவருடைய போதனைகள் அப்படி.
இந்த உலகத்திலேயே அறிவியல் அடிப்படையிலான ஒரு மதம், அறிவு சார்ந்த ஒரு மதம், அறிவியல் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மதம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பௌத்தம் மட்டுமே. வேற எந்த மதத்திலும் இந்த அறிவியல் பூர்வமான அடிப்படையான கோட்பாடு எந்த மதத்திலும் கிடையாது. நீங்க எந்த மதம் கேட்டு பாருங்க. அந்த மதத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் எந்த ஒரு கேள்விக்கு ஒரு நியாயமான ஒரு அறிவியல் பூர்வமான விடை கிடைக்காது. ஆனா பௌத்தத்தில் மட்டும் அறிவியல் பூர்வமான எந்த நீங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் பௌத்தத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பௌத்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, மனிதனுக்குள்ளே மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் பௌத்தம். இறந்த பிறகு நீங்கள் அங்க போலாம், சொர்க்கத்துக்கு போலாம், சொர்க்கத்துல போனா உங்களுக்கு வச்சு தாளாட்டுவாங்க, நரகத்துக்கு போனா அவங்களை எப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, அதை பத்தி எல்லாம் போதித்து மக்களுடைய மூட நம்பிக்கைகளை பரப்பி மூட நம்பிக்கையின் மூலமாக அவர்களிடம் இருக்கிற பொருளாதாரத்தை சுரண்டி அந்த சுரண்டலை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த கோட்பாடுலாம் கிடையாது. பிற மதங்கள், ஒரு சில மதங்களை தவிர மற்ற மதங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட மூட நம்பிக்கையை பரப்புறது, மூட நம்பிக்கையை திட்டமிட்டு அவர்களை திணிப்பது, அந்த திட்டமிட்டு திணித்து அதன் மூலமாக பிறகு அதற்கு இவர்களே ஒரு தீர்வு சொல்வார்கள். அந்த மூட நம்பிக்கையை பரப்பிட்டு இவங்களே ஒரு தீர்வு சொல்வார்கள். அந்த தீர்வு சொல்லி அதுக்கு பணம் வசூலிப்பான். அந்த பண வசூலிக்கக்கூடிய இடங்களாகத்தான் அந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. வழிபாட்டு தலமே எதுக்கு இருக்கு கேட்டீங்கன்னா, மக்களை ஏமாத்தி அதுல சுரண்டி சாப்பிடுறதுதான் அந்த வழிபாட்டு தலங்களுடைய நோக்கம். ஆனா புத்த விகார், பௌத்த விகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்கும். அதுல காசு இது பண்ணவோ வருமானம் ஈட்டவோ அல்லது வசூலிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் அங்க இருக்காது. ஓப்பனா இருக்கும். எங்க பார்த்தாலும் புத்தர் சிலைகள் ஓப்பனா இருக்கும். யார் வேணாலும் போய் வணங்கலாம், அவர்கள் விருப்பப்படி வணங்கலாம், எப்ப வேணாலும் போய் வணங்கலாம். யாருக்கிட்டையும் நம்ம காசு கொடுக்கணும், தரிசனம் பார்க்கறதுக்கு நம்ம இவ்வளவு பணம் கட்டணும், ஏழைக்கு ஒரு 5 நிமிஷம் தரிசனம் பண்ணுவாரு கடவுளே, நிறைய பணம் கட்டினா 1 மணி நேரம் வரைக்கும் தரிசனம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்தா நேராவே போய் கிட்ட போய் தொட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான வியாபார நோக்கங்கள்லாம் நம்ம பௌத்தத்தில் கிடையாது. பௌத்தம் என்பது மனிதர்களுக்குள்ளான ஒரு உறவை அறிவியல் அடிப்படையாக சிந்தித்து சிறந்த முறையில் வாழ்வதற்கான ஒரு நோக்கமே தவிர வேற ஒன்றும் இதுல வியாபாரம் செய்வதற்காகவோ பணம் சம்பாதிப்பதற்காகவோ வாழ்க்கையை சுரண்டி சாப்பிடுவதற்கான மதம் இது கிடையாது. அதனால்தான் உலகத்தில் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதமாக பௌத்தம் திகழ்கிறது. இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா பௌத்தம் மட்டும்தான். வேற எந்த மதமும் வளரல. ஆரம்பிச்சுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இன்றைக்கு உலக அரங்கிலே தலைநிமிர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பௌத்தம் என்பது ஒரு தலை சிறந்த ஒரு சித்தாந்தம், தலை சிறந்த ஒரு கோட்பாடு. அதை அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று ஒரு உன்னத வாழ்க்கை பெறுமாறு உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நூல் குறித்து நான் இன்னும் அந்த நூலை இன்னும் படிக்கிற வாய்ப்பு இல்லை. தற்போதுதான் அதை நான் பெறுவேன் என்று கருதுகின்றேன். ஆகவே இருந்தாலும் அவருடைய அந்த பாட்டி, தன்னுடைய வளர்த்த பாட்டியை குறித்து ஒரு நூல் எழுதி வெளியிடுகின்ற அந்த பண்பு மிகவும் பாராட்டத்திற்குரியது. இங்க இருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நமது அமைப்பினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பேரறிவாளன் பாஸ்கர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோடியாக, மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு பார்க்கிற இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் பற்றி பேசினா ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு சில பேர் தவிர ஒரு 100 பேர் எடுத்துட்டோம்னா அதுல ஒரு 2-3 பேர் தான் ஒரு அறிவார்ந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க. மீதி பேர்லாம் சினிமா மோகம், சினிமாவில் எப்படி டெஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும், சினிமாவில் எப்படி தலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தலை செய்யணும், சினிமாவில் எப்படி நடக்கிறாங்களோ அந்த மாதிரி நடக்கணும். சினிமா என்பது ஒரு வியாபாரம், அவ்வளவுதான். சினிமாவில மக்களை எப்படியாவது ஒரு 3 மணி நேரம் உட்கார வைக்கணும். ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சாதான் அவன் சம்பாதிக்க முடியும். அந்த உட்கார வைக்கிறதுக்காக அவன் சில காட்சிகளை காட்டுறான். அப்படி ஒரே ஆளு பேர் 10 பேர் அடிக்கிற மாதிரி, ஒரே ஆளு ஒரு 1000 பேர் அடிக்கிற மாதிரி, அப்படி அழகான பெண்களெல்லாம் அப்படியே ஒரு காப்பாற்றுற மாதிரியும் போன்ற காட்சிகள்லாம் சினிமாவில் எடுத்து வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் வியாபாரம்.
அதை கால இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அது புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன செய்றாங்க, அவங்கள மாதிரியே என்ன செய்யுது, சட்டம் போட்டுக்கிறது, அவங்கள மாதிரி நடக்கிறது, அவங்க எப்படி வன்முறையில் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி வன்முறையில் ஈடுபடுவது. அது மாதிரியான ஒரு மோசமான கலாச்சாரத்திற்கு போதைப் பொருள் பயன்படுத்துவது இன்னைக்கு தெரியும் நம்ம நாட்டுல எப்படி இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கெல்லாம் சினிமா ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய சினிமா எல்லாமே நல்ல படமா இருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு காலத்துல அந்த காலத்துல ஒரு பாடமாக இருந்தது, திரைப்படம் பாடமாக இருந்தது. ஆனா இப்ப வர திரைப்படம் பாடம் கிடையாது. எல்லாம் மக்களை சீரழிக்கக்கூடிய, இளைஞர்களை தவறான ஒரு இடத்திற்கு இட்டு செல்லக்கூடிய மோசமான ஒரு போதைப் பொருளாகத்தான் திரைப்படங்கள் இருக்கின்றன. அந்த திரைப்படங்களை பார்த்து இளைஞர்கள் இன்றைக்கு மோசமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறு வயதாக இருந்தாலும் ஒரு 5 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்தை வழிநடத்தி பொதுமக்களை நம்மை சார்ந்தவர்களையும் ஒரு சிறந்த கொள்கையை நோக்கி நகர்த்துவதற்காக இரவும் பகலமாக பாடுபட்டிருக்கக்கூடிய நம்ம தலைவரை பார்க்கும்போது உள்ளபடியாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய சகோதரர், என்னுடைய உறவினர்கள் அனைவரும் இது போல்தான் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தருவது உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கற்பித்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.